5 ஆண்டுகளில் 20 கோடி ரூபாய் வருமானம், வெளிநாடுகளில் சொகுசு வாழ்க்கை, உச்ச நட்சத்திரங்கள் முதல் காவல்துறை வரை யாராலும் தன்னை நெருங்கக்கூட முடியாது என சவால். இப்படி தெலுங்கு சினிமா துறையை தனது ஐபோமா என்கிற பைரசி வெப்சைட் மூலம் ஆட்டைவித்த 39 வயது MBA பட்டதாரியை ஒரு வழியாக கையும் களவுமாக பிடித்திருக்கிறது ஹைதராபாத் காவல்துறை. 2019 தொடங்கப்பட்ட இந்த பைரசி இணையதளத்தின் பார்வையாளர்கள் மட்டுமே தற்போது மாதந்தோறும் 40 லட்சத்தை தொடுகிறது. கிட்டத்தட்ட ஒரு முன்னணி OTT தளத்தை போல இயங்கிய ஐபோமா சிரஞ்சீவி முதல் ராஜமௌலி வரை உச்ச நட்சத்திரங்களுக்கு தலைவலி கொடுத்தது மட்டுமல்லாமல் சினிமா தயாரிப்பாளர்களுக்கும் திரையரங்க உரிமையாளர்களுக்கும் தொடர்ந்து பல கோடி ரூபாய்க்கு நஷ்டத்தை ஏற்படுத்தியதாக குற்றம் சாட்டப்படுகிறது. கடந்த நவம்பர் 14ஆம் தேதி பிரான்சில் இருந்து ஹைதராபாத் வந்திறங்கிய ரவி குகாட்பள்ளியில் உள்ள தனது சொகுசு வீட்டில் தங்கியுள்ளார். வீட்டை சுற்றி வளைத்த காவல்துறை சுமார் 2 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு ரவியை கைது செய்துள்ளனர். ரவியின் வீட்டில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த லேப்டாப், ஸ்மார்ட் போன், ஹார்ட் டிஸ்க் உள்ளிட்ட சாதனங்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். ஐபோமா இணையதளத்தின் மூலம் பெறப்பட்ட விளம்பரங்களின் மூலம் கடந்த 5 முதல் 6 ஆண்டுகளில் ரவி சுமார் 20 கோடி ரூபாய் வருமானம் ஈட்டியதாகவும் அதனை கொண்டு வெளிநாடுகளில் சொகுசு வாழ்க்கையை அனுபவித்ததாகவும் காவல்துறை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இந்தியாவுக்கு திரும்பினால் சிக்கிக்கொள்வோம் என்கிற அச்சத்தில் அமெரிக்கா, சுவிட்சர்லாந்து, பிரான்ஸ், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் போன்ற நாடுகளுக்கு ரவி அடிக்கடி சென்று வந்துள்ளார். இருப்பினும் ரவிக்கு இந்தியாவில் சொகுசு வீடுகளும் வீட்டு மனைகளும் உள்ளன. அவற்றில் ஒன்றை விற்பதற்காக ஹைதராபாத் வந்திருந்த போதுதான் காவல்துறையிடம் சிக்கியதாக அதிகாரிகள் கூறுகின்றனர். ரவியின் வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளன. அவர் வங்கிக் கணக்கு ஒன்றில் சுமார் 3 கோடி ரூபாய் இருந்ததாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். ரவி வெளிநாடுகளில் மோசடி பணத்தை முதலீடு செய்திருக்கலாம் என்றும் சந்தேகம் எழுந்துள்ளது. இதனால் ஐபோமா ரவியின் வழக்கை அமலாக்கத்துறை அல்லது CBI விசாரிக்கலாம் என ஊடகங்கள் குறிப்பிடுகின்றன.